ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம குப்தர்களில் 6th ஸ்டாண்டர்டில் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஸோ ஓகேங்களா, பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சமஸ்கிருத இலக்கணம் இருக்கா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பானிபூரி இருக்குல்ல, பானிபூரி. ஸோ அப்போ பானிபூரி கிடச்சா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அதான் அஷ்டதியாய். ஓகேங்களா? ஸோ அப்போ பானிபூரி கிடச்சா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அதுக்கப்புறம் பதஞ்சலி முனிவர்னு ஒருத்தர் வந்துக்கிட்டே இருந்தார் பார்த்தீங்களா? ஸோ அவர் பாஷா படத்தில் நடிச்சிருக்காரு. அதான் என்னது, மகாபாஷ்யா. ஓகேங்களா? அப்போ பதஞ்சலி பாஷா படத்தில் நடிச்சிருக்காரு. அப்போ மகாபாஷ்யா. ஸோ பாணி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. ஸோ அப்போ அஷ்டதியாயி. ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காளிதாசர் நாடகம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ சாகுந்தலம், மாளவி காக்கனி மத்திரம், விக்ரம உருவசியம். இது எப்படி ஷார்ட்கட்டாக பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ காளிதாசன் நம்ம காளி இருக்குல்ல, நீ காலி தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ யாரெல்லாம் காலினா, விக்ரமும் மாளவிகாவும். விக்ரம் சார் இருப்பார்ல, ஆக்டர், அவங்களும் மாளவிகா, வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் அந்த பாட்டு காட்டுவாங்களே. ஸோ அந்த மாளவிகா இவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. ஓகேங்களா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, அப்போ காலி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காளிதாசருடைய சிறந்த நூல், இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ காலின்னு சொல்லிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சம்ஹாரம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சொல்லுவோம்ல, முருகர் சம்ஹாரம், சூர சம்ஹாரம், அது மாதிரி இது ரிது சம்ஹாரம். ஓகேங்களா? ஸோ காலி பண்ணிட்டாங்க, சம்ஹாரம் பண்ணிட்டாங்க. சம்ஹாரம் பண்ணோன்னா எங்கே போவோம், நம்ம மேலே மேகத்துக்கு போயிடுவோம். ஸோ அப்போ மேகதூதம் யாரை சம்ஹாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரகுவையும் குமாரையும். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுட்டா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரகோமியா சந்திர வியாக்கரணம். இது ஒரு இலக்கண நூல். இது எப்படி வச்சுக்கணும், அதுலேயே பேர் இருக்குது, சந்திர. அப்போ சந்திரகோமியா சந்திர வியாக்கரணம். இது இலக்கண நூல் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வியாக்கரணம், இலக்கணம், அப்போ ரெண்டுமே ரைமிங்காக வருதா? ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சந்திரகோமியா அப்படிங்கிறது வங்காளத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் பௌத்த துறவி. ஓகேங்களா? ஸோ பௌத்தத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுறவர். ஓகேங்களா?